ஹாட் டாபிக் என்னன்னா இன்னைக்கு என்சிபி அதாவது தேசிய போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை குழு ஒரு இருக்கு, காவல்துறை ஒரு விங்க இருக்கு. அவங்க ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. அது என்னன்னா 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் வெளிநாடுக்கு கடத்தியதாக 25/2/2024 டெல்லியில சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலில் இருந்து 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் 3 பேர் தேடப்பட்டு வருவதாகவும் ஒரு அதிர்ச்சியான தகவலை இன்றைக்கு பரப்பி இருக்காங்க, அதை பதிவு செஞ்சிருக்காங்க. இது மிக மிக முக்கியமானது. நம்ம இல்லைன்னு சொல்றோம். இக்கடத்தலில் திமுகவினுடைய சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணியினுடைய துணை அமைப்பாளரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாபர் சாதிக் இவர்தான் மூளையாக செயல்பட்டதாகவும் அவரது சகோதரர்கள் மைதீன் மற்றும் சலீம் ஆகியோர் இணைந்து இந்த கடத்தல் ஈடுபட்டதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளதாக வலைதளங்கள் பரப்புகிறார்கள், வந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பது மக்கள் மத்தியிலே நாங்கள் விட்டு விடுகிறோம். இங்க இருக்கிற நம்முடைய ஊடகங்களும் இது பற்றி செய்திகளை வெளியிட வேண்டும். நிறைய நம்ம சட்டமன்றத்தில் நம்முடைய முதலமைச்சர் நம்ம எதிர்கட்சி தலைவர் நிறைய பேசுறார், அதெல்லாம் எடிட் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு சபாநாயகர் கொடுக்கறதே கிடையாது. நான் ஒரு கேள்வி கேட்டா துணை கேள்வியே கொடுக்கறது இல்லை. துணை கேள்வி கேட்டா கூட இந்த கிளம்பாக்கம் பஸ் நிலையத்தை கேட்டா அதிக பேருந்துகள் கொடுங்க, அந்த பேருந்து அமைவதற்கு காரணமாக இருந்து இடம் அளித்தது நம்ம தான். ஆனா நம்ம உடனடியாக நிறைவேற்றல. அதுக்கான வசதி எல்லாம் செஞ்ச பிறகுதான் செய்யணும்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா எடப்பாடியார் காலத்தில் அது நிறைவேற்றப்பட்டது. ஆனா இவங்க இன்னைக்கு வேக வேகமாக இன்னைக்கு அந்த பஸ் நிலையத்தை திறந்து கலைஞர் நினைவு பேருந்து நிலையம் வைக்கிறாங்க. இதை நாங்க என்ன சொல்றோம்னா திமுக ஒரு திராவிட இயக்கத்துடைய மாடல் நம்ம முதலமைச்சர் சொல்றாரா இல்லையாமா? திராவிட மாடல் எங்க எடுத்தாலும் சரி, இங்க மதுரையில நூலகத்துக்கு அவங்க அப்பா பேர், இங்க ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு அவங்க அப்பா பேர், எல்லாத்துக்கும் அம்மா அவங்களுடைய கலைஞர் நினைவு மண்டபம், கலைஞர் நூலகம், கலைஞர் நினைவு மண்டபம், இப்படி எல்லா இடத்திலையும் கலைஞர் போறீங்கள. திராவிட மாடல்னா கலைஞர் மட்டும் இல்லையே, ஏன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய பேரங்க அண்ணாவுடைய பெயரை வைக்கலாம்ல? இந்த அரசாங்கம் செஞ்சதா? தந்தை பெரியாருடைய வழிவந்தோர்னு சொல்றீங்களே, அவருடைய பெயரை வைக்கலாம்ல ஒரு இதுக்கு? ஏங்க இங்க தென் மாவட்டத்தில் இங்க இருக்கிற இந்த வீர விளையாட்டுக்கு பேர்மையை வைக்கிறீங்களே, நம்ம பசுமோன் தேவரையா பேரை வச்சிருக்கலாம்ல? எங்க அம்மா பசுமோன் தேவரையாவுக்கு 13 கிலோ தங்கத்திலேயே கவசம் செஞ்சு வச்சாங்க. இரண்டாவது அந்த கவசம் வைக்கிற விழாவே இரண்டாவது ஒரு ஜெயந்தி விழாவாக கொண்டாடப்பட்டது. உலகத்திலே ஒரு தலைவருக்கு, ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தங்கத்திலேயே கவசம் செஞ்ச ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் மனித புனித புரட்சி தலைவர் அம்மாவை தவிர வேறு யாராச்சும் சொல்ல முடியுமா?